யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேவல் ராஜன் என்கிற சவுந்தரராஜன். தமிழகத்தில் திமுக ஆட்சியை அகற்றி அதிமுக ஆட்சியை அமைத்திட தமிழகம் முழுவதும் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடத்திட அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் வருங்கால முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டு தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் நிலையில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஸ்ரீபெரும்புதூர் நகர கழகம் சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் மணிகுண்டு அருகில் 3/3/2026 அன்று மாலை 6 மணி அளவில் அவர் சிறப்புரை நிகழ்த்திய மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக துணை செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு உறுப்பினருமான போந்தூர் எஸ் செந்தில்ராஜன் அவர்கள் தலைமையில் அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் நகர கழக செயலாளர் போந்தூர் ஆ மோகன் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக கழக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி அவர்களும் ஆகியோர் உரையாற்றிய இந்த மாபெரும் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எறையூர் இபி முனுசாமி அவர்களும் அதிமுக கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை இணை செயலாளரும் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் துணைத் தலைவருமான இருங்காட்டுக்கோட்டை எஸ் சிவகுமார் அவர்களும் மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் பிபிஜி கே பிரசிதா குமரன் அவர்களும் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் நகரத்திற்கு உட்பட்ட அனைத்து நிலை நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இக்கூட்ட முடிவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஸ்ரீபெரும்புதூர் நகர அம்மா பேரவை செயலாளர் பூதேரி டி புஷ்பராஜ் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்தினார். தன்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்துக் கொள்கிறார். மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்த மனித புனிதவதி பொன்மன தலைவி புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தையும் நன்றியோடு வணங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியினுடைய அவலங்களை மக்கள் மன்றத்திலே முன்னெடுத்து வைக்கும் தெருமுனை பிரச்சார கூட்டம் என்று சொல்லி இங்கே மாபெரும் பொதுக்கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் ஒன்றிய குழு உறுப்பினர் எங்களது பாசத்துக்குரிய சகோதரர் வழக்கறிஞர் போந்தூர் செந்தில்ராஜன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியினை இங்கே நடத்தி இந்த ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் நகர கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி போந்தூர் மோகன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வுகளை சிறப்புரையாற்ற வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பேச்சாளர், ஆணித்தரமான கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடியவர், விவாதங்களிலே பங்கேற்று தன்னுடைய சொல் ஆற்றலினாலே அனைத்து இயக்கத்தை அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களையும் தன்னுடைய பேச்சாலே மழைக்க வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த கழக செய்தி தொடர்பு செயலாளர் எங்களது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் கையிலே இருக்கக்கூடிய வேளாக இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களே, புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள் விழாவினையும் அதே போல இன்றைக்கு மக்கள் விரோத விடியா திமுக அரசை கண்டித்து இந்த ஆட்சியினுடைய அவலங்களை கண்டித்து ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டமாக நம்முடைய அருமை தம்பி மோகன் அவர்கள் இங்கே எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இது மாபெரும் இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம்.
புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரால் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தில் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு சாதாரண ஒரு தொண்டன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கிய போது இருந்த தொண்டன் இன்றைக்கு வரையும் இந்த இயக்கத்தை விட்டு மாறாமல் தடுமாறாமல் தடமாறாமல் இந்த இயக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். இதை நான் எதற்கு இங்க சொல்லுகிறேன் என்று சொன்னால், மேடையிலே ஒரு பாட்டு பாட்டாங்க, ஒளி விளக்கு, நீங்களாம் பார்த்திருப்பீங்க. நரிக்குறவர் வேஷத்துல புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் அந்த படத்துல நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானங்கன்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. அதுல புரட்சி தலைவர் பாடுகின்ற போது காசிமணி ஊசிமணி எல்லாம் விற்பவங்க, ஆனா காசுக்காக மானத்தையே விற்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. 3 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு மானத்தை விட்டு சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு போய் திமுகவில் சேர்ந்திருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு டீ கடை வைத்திருந்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெற்று நகரமன்ற தலைவராகி பின்பு சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி 3 முறை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய வேலையாது நினைச்சு பாருங்க. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காத தொண்டோ உட்கார்ந்து இருக்காங்க. எதிர்க்க ஒரு பன்னீர்செல்வம் போனாலும் கூட எங்களுக்கு கவலை இல்லை. இந்த இயக்கத்திலே 1000 தொண்டர்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்திற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இயக்கத்திற்காக இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உழைப்பதற்கு இன்றைக்கு தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்னென்ன அவலங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எல்லாம் இங்கே பேசியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார். தேர்தலுக்கு முன்பாக சொன்னாரு அனைத்து மகளிருக்கு 1000 உரிமை தொகை என்னாரு. ஜெயிச்சு வந்த பிறகு உரிமை தொகை எங்கன்னு கேட்டா அரசு கஜானா காலியா இருக்கு, அதுக்கு நாங்க ஒரு குழு போட்டிருக்கிறோம், அந்த குழுலாம் உட்கார்ந்து பேசி ஒரு வருவாயை ஈட்டு பிறகு கொடுப்பேன்னு சொன்னார். ஆனா புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் கொடுத்த அழுத்தத்தினுடைய காரணமாக 28வது மாசம் கொடுத்தாரு 1000 ரூபாய். அது தகுதி படைத்த மகளிருக்கு தகுதி இல்லாத மகளிர் என பிரித்து 1000 ரூபாயை கொடுத்தாரு. புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அன்றைக்கே இப்படி பிரிக்க கூடாது, தமிழ்நாட்டு மக்களை குறிப்பாக பெண்களை தகுதி இருக்கக்கூடிய பெண்கள் தகுதி இல்லாத பெண்கள் என்று பிரிப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்ன புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இப்போது தேர்தல் அறிவிப்பாக சொல்லி இருக்கிறார். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பிறகு அனைத்து மகளிருக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இனிமேல் உங்களுக்கு 2000. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் 2000. இன்றைக்கு இந்த ஆட்சியில விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. பருப்பு விலை ஏறி போச்சு, பால் விலை ஏறி போச்சு, மின்சார கட்டணம் ஏறி போச்சு, சொத்து வரி ஏறி போச்சு. இப்படி எல்லா பொருட்கள் விலை ஏறியதனாலே மக்கள் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி வேதனையோடு இருக்கக்கூடிய அந்த தாய்மார்களுக்கு குடும்பம் நடத்துவதற்கு மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மகளிர்களுக்கு எல்லாம் அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்திருக்கிறார் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். எப்படி ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். திமுக வேற தகுதியில நாங்க பார்க்கல. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்ற உத்தரவையும் நம்முடைய புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மரியாதைக்குரிய அருமை பெரியவர்களே, அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றதோ
தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், அம்மா மினி கிளினிக்கு, அம்மா குடிநீர், அதே போல அம்மா சிமெண்ட், இப்படி அம்மா பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட அத்தனை திட்டங்களும் மீண்டும் நம்முடைய எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் கண்டிப்பாக அந்த திட்டங்கள் தொடரும் என்று நம்முடைய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நல்லாட்சி தமிழகத்துக்கு வர வேண்டும். வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே உங்களுடைய வாக்குகளை எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து எடப்பாடியாரை முதலமைச்சராக்குங்கள், முதலமைச்சராக்குங்கள் என்று சொல்லி இந்த சிறப்பான கூட்டத்தை உருவாக்கிய என்னுடைய அருமை தம்பி மோகன் அவர்களுக்கும், அவரோடு இருந்து கழக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நகர கழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிலவிற்பனையில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ், பெரிய பாயமாறு, வடமதுரை, எர்ணாகுப்பம் மெயின் ரோடு.